எனக்கு ஒன்று பிடிக்கும். அது என்னன்னா, நாம் தமிழராக இருப்பது பிடிக்கும், நாம் தமிழரோடு இருப்பது பிடிக்கும். அவ்வளவுதான் என் வாழ்க்கை. என் மனைவியோட இருக்கிறது, என் பிள்ளைகளோட இருக்கிறது, என் தாய் தகப்பனோட இருக்கிறது, அதை காட்டிலும் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். அது என் முன்னாடிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் என்னுடைய பணிவான, அன்பான, கனிவான வணக்கம். எங்க ஐயா மருத்துவர் உள்ளிட்ட அத்தனை அவையையும் நான் வாஞ்சியோடு வணங்குகிறேன். இந்த நாம் தமிழர் கட்சி என்னுடைய உடலில், உயிரில், உள்ளத்தில், அறிவில், ஆன்மாவில் கலந்திருக்கிறது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதே போல உயிரில், உணர்வில், ஆன்மாவில் இந்த நாம் தமிழர் கட்சி கலந்திருக்குமே, நீயும் நானும் தோழர். அதுதான் என்னுடைய அழைகோல், வேற ஒண்ணும் இல்லை. இதை புரிஞ்சவங்களுக்கு புரியும். என் மனைவிக்கு புரிஞ்சது, எங்க தாயாருக்கு புரிஞ்சது, என்னுடைய தோழனுக்கும் புரிஞ்சா நீயும் நானும் வெற்றியாளன். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இறுக்கமான, அதே நேரத்துல ஒரு உருக்கமான ஒரு இடத்துலதான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியில சட்டக்கல்லூரி மாணவனாக அண்ணன் செந்தமிழன் சீமானை 2009 12/12/2009 சந்திக்கும் போது, ஒரு 20 மாணவர்களை அழைத்து சந்திக்கும் போது, அவர் ஒரு அசாத்தியமான ஒரு தலைவரா என் கண்ணுக்கு பட்டாரு. இது வரைக்கும் இப்படி ஒரு ஆளே கிடையாது, இப்படி ஒரு தலைவன் இனிமே வரப்போறதும் இல்லை அப்படிங்கறது அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப அவர் மீது ஈர்க்கப்பட்டு அன்னைக்கு நான் துவங்கின இந்த குடவாசல் ஒன்றிய செயலாளராக வேலை செய்த, தமிழகம் எங்கும் வேலை செஞ்ச, இதெல்லாம் என்னுடைய சொந்த கதை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஒரு இளைஞன் ஒரு இயக்கத்தில் எதனால் ஈர்க்கப்படுகிறான்? பணத்தாலா, சாதியாலா? அப்படி இல்லை. இனத்தாலும் மொழியாலும் ஈர்க்கப்பட்ட லட்சக்கணக்கான தொண்டர்களை, உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில். வேற எந்த கட்சி கிடையாது. கொள்கை கோட்பாடு வேற ஒன்று. அப்படி நான் இந்த கட்சியில இயங்கி, பல்வேறு தளங்கள்ல இயங்கி, இன்றைக்கு ஒரு வேட்பாளரை அறிமுகம் இந்த கட்சிக்கு கொடுக்கிற உயரத்துக்கு என்னால வர முடிஞ்சது. காரணம், என்னிடம் இருந்த தமிழ் தேசிய உணர்வு, அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது உள்ள நம்பிக்கை, இந்த இனத்தின் மீதும் மக்களின் மீதும் எனக்கு இருக்கிற பற்று, அதே பற்று அக்கா தேன்மொழி அவங்களுக்கு இருக்கு. இவங்களை ஒரு அமெரிக்கால இருந்து வந்தவங்க அப்படின்னு அண்ணன் அறிமுகப்படுத்துறாங்க, அது உண்மை. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிமிடம் நான் சொல்றேன். ஒரு பாரம்பரியமான ஒரு பெரும் விவசாய குடும்பத்தில் பிறந்து, ஒரு திராவிட முன்னேற்ற கழக, காங்கிரஸ், திமுக போன்ற தகப்பனார் காங்கிரஸ்காரங்க, தன்னுடைய சகோதரர் ஊராட்சி மன்றத்தில் திமுக, அதை இரண்டுமே உடைச்சி சொந்த அண்ணனையே திமுக என்கிற ஒரு கட்சிக்காகவே அன்றைக்கு நாம் தமிழராக எதிர்த்த ஒரு வேட்பாளர் தான் உங்க பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. தடுத்தால் கொண்ட பிறகு செங்காலிபுரம் போதும் கேளுங்க, இந்த பகுதி குடாசில் இருக்கிறோம், அவருக்கு ஓட்டு போட்டா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி இவர்களே தேர்தல் என்ன அவங்களை தோக்கடிக்கிற முயற்சியை கூட எடுத்தாங்க. அந்த அளவிற்கு நேர்மை, ஒழுக்கம், ஏழைகள் மீது கனிவு. அப்படி இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, அக்காவை பத்தி நான் சொல்றது, நான் ஒரு வழக்கறிஞர், 15 ஆண்டு காலமாக தமிழகத்தின் பல்வேறு நீதிமன்றங்களில் வேலை செய்யற வாய்ப்பு பெற்ற ஒரு வழக்கறிஞர். ஆனாலும் அப்படி இருக்கும்போது நாமும் யாருமே செய்ய முடியாத ஒரு வேலையை அக்கா செஞ்சாங்க. எப்படி அறிமுகம் ஆவரும் பாருங்க. நம் நெஞ்சத்தில் ஏந்தி இன்றைக்கு கொள்கை தீபம் ஏற்றிருக்கிற தமிழீழ தலைவன், லட்சிய தலைவன், நமது தலைவன் பிரபாகரனுடைய அந்த பெரும் படையில் பணியாற்றிய அக்கா சுபா என்கிற அக்காவை அவங்க சொந்த ஊர்ல அழைச்சு தடுத்தால் கொண்டபுரத்துல மணவச்சேரியில சொந்த செலவு பண்ணி அவங்களை ஆதரவாக நின்ற ஒரு வேட்பாளர், தமிழ் தேசிய வேட்பாளர் தான் தேன்மொழி. நினைச்சு பார்க்க முடியுமா? அன்னைக்கு என்னுடைய அன்பு தோழன் 2010 நாம் தமிழர் கட்சினா எனக்கு அப்புறம் நான் நினைவு வர்றது அன்பு தோழன் என்னுடைய அண்ணன் செல்வமணி தான். அந்த செல்வமணிக்கு எனக்கு ஒரு தகவல் வருது. காவல் நிலையத்துல, குடவாசல் காவல் நிலையத்துல நான் ஒன்றிய செயலாளர். அப்போ 2009 கடைசியில 2010 துவக்கத்துல எனக்கு ஒரு தகவல் வருது. இந்த மாதிரி ஒரு செய்தி, இப்படி ஒரு திருமணமாகாத ஒரு பெண் 2 பேர் வந்திருக்கிறாங்க,
காவல் நிலையத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அந்த செய்தியை தெரிந்து கொண்ட நகர செயலாளராக அன்றைக்கு இருந்த செல்வமணியும் ஒன்றிய செயலாளராக இருந்த வழக்கறிஞர் சபேசனும் அந்த இடத்துக்கு போய் அங்க ஆய்வாளர்கிட்ட பேசி, அந்த ஆய்வாளரும் ஒரு உத்தமமான மனிதர், ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி உனக்கு தகவல் கொடுத்து உனக்கு ஸ்டேஷனுக்கு அழைச்சு வந்தான் பாரு, அவன் மேல கேச போடுறாரு அந்த ஆய்வாளர். அப்படி ஒரு வேட்பாளர் சும்மா அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறாங்க. திடீர்னு இந்த சமூகம் என்பதற்காக, இந்த படிப்பு என்பதற்காக இவ்வளவு லட்சத்துல சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதை இங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். தமிழ் தேசிய உணர்வு, நாம் தமிழர் கட்சி உணர்வு, அண்ணன் செந்தமிழ் சீமான் மீது உள்ள பற்று, அதுதான் இங்க கொண்டாந்து என்னையும் நிறுத்தி இருக்கு, எங்க அக்கா நம்ம அக்காவையும் நிறுத்தி இருக்கு. அதை நான் பேரறிவிப்பா பண்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த வழக்கறிஞர் அவங்க அமெரிக்கா இதெல்லாம் அவங்களும் பெருசா எடுத்துக்கிறதுல, நானும் பெருசா எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி. நாம் தமிழர், அதுல நம்ம என்ன செய்யறோம் அது மட்டும்தான் என் மனசுல என்னைக்கும் இருக்கும். அதுதான் செய்தி, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த திமுக, அண்ணா திமுக இதை பத்திலாம் நம்ம ரொம்ப பெருசா பயப்பட வேண்டியது இல்லை. இப்ப என்ன பயம்னா நம்மளை பார்த்துதான் நமக்கு பயம். ஏன் அரசியலை யார்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. அரசியலை இந்த தொகுதியில் திமுக நமக்கு எதிரியே அல்ல. இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நிரந்தர எம்எல்ஏ, நிரந்தர சட்டமன்ற வேட்பாளர், நிரந்தர சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், இன்றைக்கும் உணவுத்துறை அமைச்சர் என்று இவர்கள் பேசி தெரிகிற காமராஜ் அவர்தான் போட்டி. நமக்கு அவர்தான் போட்டி. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பணபலம் ஆள் பலத்தோட இறங்குவாங்க, தொடர்ச்சியா இறங்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் போட்டி, திமுக கூட இல்ல. திமுக கூட அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இது இருக்கு, அது ஏதோ போயிட்டு இருக்கு. ஏதாவது தோக்குற மாதிரி ஒரு வேட்பாளர் நிறுத்திடுவாங்க அவங்களே அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லா விசாரிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா காமராஜ் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர், எப்படி நிரந்தரமானவர்? நிரந்தரமா இந்த ஊர்லயே வந்து அவங்க தாத்தா முப்பாட்டை எல்லாரும் இருந்தாங்களே. இந்த தொகுதியில் மண்ணின் மைந்தி என்று சொல்லக்கூடிய உரிமை பெற்ற வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர், இதே குடவாசல் தர்த்தாக்கோட்டபுரத்தில் பிறந்த சாமிநாத மங்கண்டாருடைய அன்பு மகள் நமது அக்கா, அவங்கதான் இந்த மண்ணின் மைந்தர். காமராஜ் இந்த ஊர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. அப்ப வீழ்த்தணும். எப்படி வீழ்த்த முடியும்? நீ என்ன வீழ்த்தின, நான் உன்ன வீழ்த்துறது, இதுதான் நம்ம நாம் தமிழர்ல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்ல. நாம் எதிரியை வீழ்த்த வேண்டும், நாம் ஒற்றுமையாக நிற்க, தன்முனைப்பு இல்லாமல் தன்னை கொடுப்பதற்கு தயாராக. இங்கே நான் மிகப்பெரிய அளவில் மதிக்கிற மார்க்சிய போராளியாக இந்த காவிரி சமவெளி பகுதியில் இருக்கிற ஏஜிகே கஸ்தூர் ரங்கன் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நம்ம போல கட்சிகளுக்கு, நம்ம போல தொண்டர்களுக்கு, நம்ம போல தம்பிகளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். அது என்ன தெரியுமா? ஒரு இயக்கம், ஒரு கட்சி தன்னுடைய கொள்கையால் அடையாளப்படுத்தப்படுவது என்றாலும் கூட தகுதி வாய்ந்த, பயிற்சி பெற்ற, தன்னை கொடுக்கும் தன்மை கொண்ட சுயநலமற்ற தொண்டனாலே அது ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது அந்த இயக்கம்ங்கிற. அப்படி இயக்கம் நம்ம இயக்கம். அப்படிதான் எல்லாரும். நான் யாரையும் குறைச்சி பண்ணல. நான் ஏன் இந்த நாம் தமிழருக்கு மீண்டும் வந்தேன்னா அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நாம் தமிழர் போன்று அன்றும் இன்றும் இனி என்றும் ஒரு இயக்கம் பிறக்கப் போவது இல்லை, அப்படி ஒரு உறுதியான நம்பிக்கை மனசுல இருந்துச்சு.